ஒரு பண்டிகைனா போர் வச்சுட்டு புழிஞ்சு வீடு வாசம் ஒழுகணும். காற்று இப்படி பிச்சுக்கிட்டு அடித்தா எப்படி என்ன தான் துணி காய போட்டால் அது பறந்து பக்கத்து சைட்டில் போய் அங்கே விழுந்துருமாட்டிருக்குது. அப்படி காற்று அடிக்குது பாருங்க. எங்கள் வீட்டு தோட்டத்திலே திராட்சை பாருங்க காய்ச்சி தொங்குதப்பா. எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு தெரியுதா? இல்லை ஒழுகி மறைச்சதுன்னா நான் இன்னொரு நாளைக்கு திராட்சை கொஞ்சம் பெருசான உடனே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுகிறேன். பார்த்தீங்களா? தெரியுதா? திராட்சை அடடடடா, எனக்கு மனசுக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் லைக்கே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி திராட்சையோ இந்த மாதிரி செடி கொடியை பூனை இதெல்லாம் காட்டுறதுக்கெல்லாம் தயவு செஞ்சு லைக்கு கொடுக்காதீங்க, லைக்கு தராதிங்க. நல்லா கிளாமராக ஆடுறாங்களா, அப்புறம் நல்ல ஒரு தூய தமிழில் அந்த பச்சை பச்சைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழ் தூய தமிழில் பேசுகிறாங்களா, அந்த மாதிரி வார்த்தைகள் எவ்வளோ குளுமையாக குளுன்னு இருக்கிறவங்களுக்கு லைக்கு லைக்கு லைக்குன்னு லைக் அள்ளி 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 தருவீங்க. நம்ம இப்படியெல்லாம் குளிர்ச்சியாக இப்படியெல்லாம் காமிச்சா நமக்கு என்ன லைக் வரும்? ஒரே ஒரு லைக்கு தான் வரும். என்ன, அந்த ஒரு லைக்கு எந்த மகராசம் போடுறாப்புலையோ மகராசி போடுறாப்புலையோ அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். தெரியுதுங்களா இல்லையா? திராட்சை இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? அழகாக இருக்கா திராட்சை? எப்படி கைக்கு எட்டுற தூரம் திராட்சை. இதுக்கெல்லாம் லைக்கு கொடுத்துடாதீங்க. என்ன, லைக்கும் கொடுக்காதீங்க, கமெண்டும் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வீடியோவுக்கு லைக்கும் கமெண்டும் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர்னு பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோவுக்கு காலங்களெல்லாம் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தர் திடீர்னு அதுக்கு இதுக்குன்னு காரணங்கள் மட்டும் சொல்லிவிட்டு எல்லாம் கூவிடுறாங்க. சங்கு ஒன்றா காற்றுனால மழையினால் புயல்னால் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. அப்புறம் கொரோனா அந்த மாதிரி ஊசி, அப்புறம் ப்ரெஷரு சுகரு கேன்சரு அந்த மாதிரி எல்லாம் காலங்களெல்லாம் இப்படி போகிறதுனால தான் அது அப்படி வந்து கூட்டிகிட்டு மக்களை போயிடுது. என்ன, எனக்கு தெரிஞ்சு நான் படித்த காலத்தில் நான் இருந்த காலத்துலலாம் கேன்சருங்கிறதே காதாரி கேட்டதே கிடையாது. ப்ரெஷரா சுகரா எங்கள் பாட்டியெல்லாம் 100 வருஷம் இருந்துட்டு போனாங்க. சாவறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் கூட பஜ்ஜி சொட்ட பஜ்ஜி சாப்பிட்டு போனாங்க. பஜ்ஜி டீ வேணும் அவங்களுக்கு, ஒரு சொம்பு வழியாக டீயும் பஜ்ஜியும் அதெல்லாம் அப்படி சாப்பிட்டாங்க. என்ன, எங்கள் பாட்டி. இப்போ இருக்கிறவங்க எடுத்து ஐயோ அது வேண்டாம் இது வேண்டாம் சுகர் ப்ரெஷருங்கிறான்.